السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله جل شانه வஜருடைய தொழுகை நம்ம கபூல் செய்தருவானாக. நகரவெளிச்ச நேரம் முதல் கண்முழு நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை உலகத்தில் ஷஃபாஅத்தை மறு உலகத்தில் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் தவா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா செய்வாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள், வியாதிகள், விபத்துகள், கடன், கண்ணீர் போன்ற கஷ்டங்களுக்கு பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. உலகம் அனைத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மன நிம்மதியான, ராகத்தான, மன அமைதியான, ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்குவானாக. பொழியக்கூடிய மழையை பிரயோஜனமான மழையாக ஆக்கி நிலவக்கூடிய பொறுமையிலிருந்தும் பஞ்சத்திலிருந்தும் முழு மனித சமுதாயத்தை பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள், பதட்டங்கள், திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக. அவன் ஏற்பியிருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்திருக்கும் ஒதுக்கி இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் மன் கான அதுவன் லிஜிப்ரீல فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين. யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கும் விரோதியாவார். ஏனென்றால் அந்த ஜிப்ரீல் எதையும் அவராக சொல்வதல்ல, அல்லாஹ்வின் உத்தரவுப்படியே அவர் வசனங்களை இறக்கி வைக்கிறார். இந்த வேதம் எல்லா வேதங்களையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி எந்த வசனம் எப்பொழுது இறக்க வேண்டுமோ அப்பொழுது ஜிப்ரீல் தன்னிச்சையாக இறக்கவில்லை, அல்லாஹ்வின் உத்தரவுப்படியே இறக்கி வைத்தார். எனவே ஜிப்ரீலை நீங்கள் விரோதியாக பாவித்தால் அது அல்லாஹ்வுடைய விரோதியாக பாவிப்பதை போன்றுதான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த வேதமானது நேர் வழி காட்டக்கூடியதாகவும் எல்லா நிலையிலும் நற்செய்திகளை சொல்லக்கூடியதாகவே சொல்லுகிறது என்று கூறுகிறார். ஹுதா வ புஷ்ரா லில் முஃமினீன். அடுத்த வசனம் மன் கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃபஇன் அல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய மலக்குமார்களுக்கும் அவருடைய ரசூல்மார்களுக்கும் மேலும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்போதும் விரோதியாகவே இருக்கிறார். இந்த இரண்டு வசனங்களுடைய கடைசி வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். ஹுதா வ புஷ்ரா லில் முஃமினீன் ஃபஇன் அல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன். அதாவது முதல் வசனத்தினுடைய முடிவு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாகவும் நற்செய்தி சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது என்று முடிக்கிற இறைவன் அடுத்த வசனத்தை ஃபஇன் அல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன், நிச்சயமாக இறைவன் இறை மறுப்பாளர்களுக்கு எப்பொழுதுமே விரோதி என்று சொல்லுகிறார். நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் யூதர்கள் ஒரு கொள்கை கொண்டிருந்தார்கள். அதாவது ஜிப்ரீல் நமக்கு விரோதி, மீகாயில் நமக்கு நண்பர் என்று அவர்களுடைய கொள்கை. ஏன்னு சொன்ன வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லும் போது சொல்றவங்க மாட்டிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி சில வசனங்களை சொல்றாங்க. இவரே இதை சொல்றார் அப்படின்னு சொல்லி அவர் மேல எதிர்ப்பு. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை சொல்லும் போது ஹலால் ஹராமை பேசியிருந்த பொழுது ஹலாலை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்வதும் ஹராமை விட்டு ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதும் ஹுக்கும்ல ஒண்ணுதான், சட்டத்துல ஒண்ணுதான். இது ஏவல், அது விலக்கல். ஹலாலை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பது, ஹராமை விட்டு ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று அழுத்தம் கொடுப்பது.
செய்யுங்கன்னு சொல்லும் போது எதிர்க்கிறது இல்லை. சரி சாப்பிடுவோம், அதாவது தானே சாப்பிட சொல்றாங்க. இதே அடுத்த விஷயம், ஹராமை செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு கொஞ்சம் நெருடலா தெரியும். எதுக்கு மனம் மறுக்குது? உதாரணமா ஒரு வியாபாரத்துல பார்க்கலாம், 2 பேர் வியாபாரத்துல கூட்டாக இருக்கிறாங்க. அந்த வியாபாரத்தில் வருகிற லாபம் நஷ்டம் 2 பேருக்கு சொந்தம். லாபம் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, நஷ்டம் வந்தா நீங்க ஏதோ பிரார்த்தனை பண்ணிருக்கேன்னு சொல்றோம். பார்க்கிறோம். லாபத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது, நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை என்றால் இவருடைய மனம் உள்ளுக்குள்ள ஹலால விரும்பல. அவருடைய மனம் என்ன செய்யல? ஹலால விரும்பல. எப்பவுமே லாபமா இருக்கணும்னு சொன்னா அது ஹலாலா இருக்க. அதுல ஏதோ ஹராம் கலக்கிறது, ஹராமானது கொடுக்கல் வாங்கல், இன்ட்ரெஸ்ட், வட்டி, இடி, போக்குவரத்து, இதுல நஷ்டமே வராது. நஷ்டமே வராது, வந்துட்டே இருக்கும். போட்டு ஒரு சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு தகவல் ஒன்று பார்த்தோம். ஒரு ஊருடைய ஜமாஅத்தினுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அதுல வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய வங்கியில போடக்கூடிய அந்த ஒவ்வொரு லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபம் அங்கே கணக்கில் வருகிறது. பகிரங்கமாக நான் பார்த்த செய்தி, அதனால சொல்றேன். அவர்கள் அங்கே எழுதி ஒட்டி இருக்கிறார்கள், நம் ஊரினுடைய இந்த வருடத்தினுடைய வருட கணக்கு என்று. இதில் வந்த வங்கியின் இறுதி வருமானம் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை போட்டு, இந்த தொகை கழிவறையை சுத்தம் செய்வதற்கும் அதை பராமரிப்பதற்கும் நாங்கள் செலவழிச்சோம்னு சொல்லி எழுதுறாங்க. அருமையான ஒரு வழிகாட்டு. இப்ப நம்ம இங்க சொல்லல, சில இடங்கள்ல வங்கியில பணம் போடுறதே அந்த லாபத்தை எதிர்பார்த்து பாதுகாக்கணும். வங்கியில பணம் போடுறதே எதை வச்சு? அதை பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதுல உள்ள லாபம் நமக்கு வரட்டும், நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் பணம் போட்டால் போட்டதே ஹராமாயிடும். அந்த காசு என்ன காசு? அதுல வரக்கூடிய பணம் பச்சையான ஹலாலுக்கு மாற்றமான பகிரங்கமான விஷயம். அதை எதிர்பார்த்து ஒரு பணத்தை போட்டு வச்சு அதுல வரக்கூடிய லாபத்தை எதிர்பார்த்து செய்வது என்பது இன்றைய காலங்களில் கேட்கிறார்கள். இதெல்லாம் வாழ்க்கைக்கு சாத்தியமானு சொல்லி கேட்கிறாங்க. சாத்தியப்படுத்துறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஹராம் என்பது 1% கூட என்னுடைய வாழ்நாளில் கலக்காது என்று அதை ஒதுக்கி வைத்து அது இல்லாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய இன்றைய தேதியில் இருக்கிறார்கள். நான் மனம் வைத்தால் இருக்கும். அப்ப இவர்கள் யூதர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசனங்களை சொல்லும் போது இவர் நமக்கு எதிரி பாவிக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதையும் சொந்தமா சொல்றதில்லை, செல்ஃபிஷா எதையும் சொல்றதில்லை. அல்லாஹ் சொல்றதான் சொல்லுவான், அல்லாஹ் சொல்றதான் சொல்லுவான். ஆனா அவர்கள் ஜிப்ரீலை விரோதியாகவும் மீகாயில ஃப்ரெண்டாகவும் நினைக்கிறாங்க. மீகாயில் எதையும் சொல்றதில்லை, அவங்களுக்கு அந்த கட்டளை இல்லை. அவர்களுக்கு என்ன கட்டளை? அவர்களுக்கு மழையினுடைய பொறுப்பு, மழை பொழிய வைப்பது, எந்த இடத்துல மழையை பொழிய வைக்கணும், எந்த இடத்துல நிப்பாட்டணும், அந்த பொறுப்பெல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருக்கான். அதனால அவர் நல்லவரா போயிடுவார். துனியாவில் மட்டும் சில பேர் மேல பொல்லாப்பு வந்து கொடுத்துரும். இவரையே இதை சொல்றார், இவரையே சொல்ற பொறுப்புல இருந்தா சொல்லியிருந்தேன். தந்தை மேல பிள்ளை இருப்போம், தந்தை மேல பிள்ளை இருப்போம். எப்ப பார்த்தாலும் வைங்கிறார். இதை எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறார். எதை செஞ்சாலும் எனக்கு வீட்டுல ஒரு ஃப்ரீனஸே இல்லை அப்படிங்கிறான். அவர் அப்படி வளர்ந்தாதான் இவன் நல்லவனா இருப்பானாலே. அவருடைய கட்டுப்பாடுகளுக்குள் வளர்ந்தால்தான் இந்த பிள்ளையும் தந்தையும் நாளை தாளை நிமிர்ந்து நடக்க முடியும். அவர் கண்டிப்பதை இவன் வெறுத்தால் அதுக்கு 2 பேருக்கு தலைமுடி ஏற்பட்டு போயிடும். இதே போன்ற சில இடங்களில் ஆசிரியர்கள் மேல வெறுப்பு, ஆசிரியர் மேல இருக்கிற வாத்தியார்களிலேயே நல்ல வாத்தியார் யாருன்னு சொன்னா எதுவுமே சொல்லாதவன் நல்ல வாத்தியார், புத்தி சொல்றவன் கெட்ட வாத்தியார். அவன் முசுடுப்பான், சுடுமூஞ்சிப்பான், ஏத்துக்கிறது இல்லை. இது போன்று இங்கே இவர்கள் ஜிப்ரீலை விரோதியாகவும் மீகாயிலை நண்பராகவும் பாவிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், எந்த மலக்கை எடுத்தாலும் நீ ஏன் எழுதிக்கிறான், எந்த மலக்கை எடுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விரோதியாகவே நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதற்கும் அதை விளங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி
وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد